நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். என்ன இது? ஹாய் வியூவர்ஸ், சுவையான பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள், மசாலா பொருட்கள் இதில் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு குடமிளகா, 2 தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க. இப்போ தக்காளியை ஹாட் வாட்டரில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதை தோல் வச்சு பியூரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், குடமிளகா, பன்னீர் இது எல்லாத்தையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் கட் பண்ணுற சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வெங்காயம், குடமிளகாயை கட் பண்ணிக்குவோம். இப்போ கட் பண்ண பன்னீர், வெங்காயம், குடமிளகாய் ரெடி. டூ டேபிள்ஸ் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி, காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் கிராம் ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசால், 1/2 டீஸ்பூன் காசூரி மேத்தி, 1/2 எலுமிச்சம்பழம். இது எல்லாம் இந்த மசாலா பொருளில் ஆட் பண்ணியிருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் ஞாபகமாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி கலக்குங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் இதில் கோட்டாகிற மாதிரி கலக்கி விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இப்போ ஊறி ரெடியானதை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் திருப்பி விடுங்க. நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டோஸ்டான குடமிளகா, பன்னீர், வெங்காயம் ரெடியாக இருக்குது. பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வணக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வெங்காயத்தை வணக்கணும். 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, எடுத்து வச்சு அந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், டொமேட்டோ பியூரி. இப்போ 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரா பொடி. இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இது போல் கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் 7 நிமிஷம் கொதித்ததும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒரு கலக்கு. இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. பார்க்குறேன், அழகான விஷயங்களை பார்க்கறதுல தப்பு கிடையாது. பன்னீர், குடமிளகா, வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ 1 கப் வாட்டர் எடுத்து ஊற்றிக்கோங்க. வாட்டரில் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. காசரி மேத்தி 1/4 டீஸ்பூன் காசரி மேத்தி க்ரஷ் பண்ணி நல்லா பிரைட்டா இருக்குல்ல. சுவையான பன்னீர் டிக்கா மசாலா ரெடி.